வணக்கம் அன்பர்களே. ஐயாவளி இந்து மதம் என்று சில பேர் தவறாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். அதாவது ஐயாவளி எந்த மதமும் கிடையாது, எந்த மதத்திலும் இழந்து விடாதீர்கள், அது பிறவி வினையை அறுக்காது என்று மதங்களுக்கு அப்பாற்பட்டு வாழுங்கள் மக்களே என்று ஐயா வைகுண்டர் அகில திரட்டு மூலமாகவும் அருள் மூலமாகவும் நமக்கு கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளாத சில பேர் ஐயாவளி இந்து மதம் என்று தவறாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அப்படி ஐயா எங்கே சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? அது விசித்திரமாக இருக்கும். எப்படி என்றால், சிவபெருமானையும் நாராயணரையும் உமையவளையும் லட்சுமாதேவியும் ஐயா வைகுண்டர் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லவா? சிவபெருமான நாராயணரும் இந்து கடவுள் அல்லவா? ஆனாலே ஐயாவளி இந்து மதம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு வேடிக்கையாக இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி கடவுள் உண்டுமா? ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி கடவுள் உண்டு என்றால் அவர்களுக்குள்ள யார் பெரிய கடவுள் என்று சண்டை வராதா? கடவுள் என்ன மதவாதியா? அப்படி எந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறது? ஐயாவளி இந்து மதம் என்பதற்கு இன்னொரு காரணம் சொல்லுகிறார் பாருங்கள். ஐயாவளியிலே கொடிமரம் நாட்டி கொடியேற்றுகிறார்களாம், வாகனம் தேர்ப்பவனி எல்லாம் நடத்துகிறார்களாம். அதனால ஐயாவளி இந்து மதம். ஆமாம், வேறு மதங்களிலே கொடிமரம் நாட்டி கொடியேற்றி வாகன பவனி தேர்ப்பவனி எல்லாம் நடத்தவில்லையா? முதலில் ஐயா வைகுண்டர் அருளிய அகில திரட்டு ஆகமத்தையும் அருள் நூலையும் பொருள் உணர்ந்து படிக்க தெரியாதவர்கள்தான் ஐயாவளி இந்து மதம் என்று கூறுவது. ஐயாவளி இந்து மதம் என்று தவறாக பிரச்சாரம் பண்ணவர்கள் 4 வேதங்களில் ஒன்றையாவது படித்தவர்களா? சிவபெருமான், பிரம்மதேவர், விஷ்ணு, உமையவள், சரஸ்வதி, லட்சுமி இவர்களெல்லாம் இந்து மத கடவுள் என்று எந்த வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் என்ன கூறுகிறது தெரியுமா? பிராணன்தான் கடவுள். எது? பிராணன்தான் கடவுள். சிவம், பிரம்மா, விஷ்ணுவாக இருப்பதும் பிராணனே. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலை செய்வதும் பிராணனே. அகர உகர மகரமாக இருப்பதும் பிராணனே என்றுதான் 4 வேதங்களும் கூறுகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் பிராண சக்தி தான் அனைத்தையும் இயக்குகிறது. மனித உடலை இயக்குவதும் பிராண சக்தி தான். சிவம் என்றால் இடது சுவாசம், சக்தி என்றால் வலது சுவாசம். அடுத்து நமது மூலாதாரத்தில் இருந்து முதுகுத்தண்டு வழியாக இயங்கும் நடுநாடி, அதன் நடுநாடியான சுழுமுனை நாடி, இதுதான் நாராயணர் என்று வேதங்கள் கூறுகிறது. ஆக எல்லா உயிருக்களுக்குள்ளும் உயிருக்கு உயிராக இருப்பது இறைவன் என்பது ஐயா வைகுண்டர் கூறியிருப்பதை கவனிக்க வேண்டும். மோட்ச உயிருக்கும் நரக உயிருக்கும் தீ நரக பாவி உயிருக்கும் ராச உயிருக்கும் பள்ளிவாசல் உயிருக்கும் வைகுண்ட பதவி உயிருக்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா என்று ஐயா வைகுண்டர் கூறியதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். மோட்ச உயிர் என்றால் இன்பம் அனுபவிப்பவர்களுக்குள்ளும், நரக உயிர் என்றால் துன்பத்தில் வேதனைப்படுகிறவர்களும், தீநரக பாவி உயிர் என்றால் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், காமவரியர்கள்,
மற்றும் பாவ தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்குள்ளும் இருப்பது இறைசக்தி. ராச உயிர் என்றால் ராஜபோக வாழ்க்கையை அனுபவிப்பவர்களுக்குள்ளும், பள்ளிவாசல் உயிர் என்றால் ஞானிகளுக்குள்ளும், வைகுண்ட பதவி உயிர் என்றால் தெய்வத்தன்மை உடையவர்களுக்குள்ளும், முக்தி நிலையை பெறக்கூடியவர்களுக்குள்ளும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா என்ற ஐயா வைகுண்டர் கூறியுள்ளார். எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா என்றால் இந்த உலகத்தில் எறும்பு முதல் யானை வரை மனித உயிர்கள் அனைத்துக்குள்ளும் இருப்பது ஒரே இறை சக்தி தான். அனைத்து நாடுகளில் வாழும் மனிதர்களுக்குள்ளும் இருப்பதும் ஒரே கடவுள் சக்தி தான். இங்கே மதத்தை ஐயா வைகுண்டர் குறிப்பிடவில்லையே. மதங்களில் வீழ்ந்து விடாதீர்கள் என்றுதான் ஐயா வைகுண்டர் அகில திரட்டிலும் அருள்நூலிலும் கூறியுள்ளார். ஐயா வைகுண்டர் கூறியுள்ளதை பின்பற்றி வாழ வேண்டும். அஞ்ஞானத்தில் உள்ள மனிதர்கள் கூறுவதை பின்பற்றி நடக்காதீர்கள். அது நம்மை நல்ல நிலை கொண்டு செல்லாது. ஐயா வைகுண்டர் கூறியதை கவனியுங்கள். உள்கோள் கிரகம் உறவு கட்ட பெருமுதலாய் கள்கோள் கருவை காணாதே சாபமிடு என்று கூறுகிறார். இதை கவனியுங்கள். இதிலே உறவு கட்ட பேர் முதலாய் என்று ஐயா சொல்லுகின்றார். உறவு என்றால் அவருடைய அர்த்தம் மதம். எந்த மதத்தையும் சார்ந்திருக்காதீர்கள் என்று ஐயா வைகுண்டர் கூறியுள்ளார். மதத்திற்குள் அடைபட்டு கிடக்காது. மதம் இறைமுக்திக்கு தடையாக இருக்கும். காரணம், கடவுள் பிரபஞ்சம் முழுவதும் எல்லாவற்றிலும் கலந்து நிறைந்திருப்பவன். அதை கவனித்து வாழுங்கள், அதை புரிந்து வாழுங்கள். அது சொல்றாரு பாருங்க, நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் பார்ப்போம் என்று வான் பெரிது அறியாமல் மாழ்வார்வீழ் வேதம் உள்ளோர். அதாவது ஆன்மாவில் மறைந்துள்ள இறைவனை அறிந்து பயன்பெறாமல் மதங்களின் பேரால் எங்களுடைய மதக்கடவுள் பெருசு, உங்களுடைய மதக்கடவுள் சிறிது என்று கடவுள் பேராலே சண்டை ஓட்டு அழிவார்கள். விளக்கி கூற முடியாத பேரியக்க சக்தியாக இருக்கும் கடவுளை கிட்ட இருந்து பார்த்தது மாதிரி வாதம் பண்ணி சண்டை போட்டு அழிவார்கள் என்று கூறுகின்றார். அடுத்து, ஒரு வேதம் தொப்பி உலகமெல்லாம் போடு என்பான், மறுத்து ஒரு வேதம் சிலுவை பையமெல்லாம் போடு என்பான். அத்தருதி வேதம் அவன் சவுக்கம் போடு என்பான், குற்றம் உரைப்பான் கொடுவேத கரணவன். தொப்பி சிலுவை இவையெல்லாம் எந்த மதம் என்பது தெரியும். சவுக்கம் என்றால் என்ன தெரியுமா? லிங்க பெட்டகம் என்ற அர்த்தம். இன்னொன்று சோறு அவித்து போடுதல் என்று பொருள். இது இந்து மதத்தை குறிக்கும். இந்த உலகத்திலே பல ஆண்டுகள் தவமிருந்து தன்னை அறிந்து, அதாவது தனக்குள் இருக்கும் ஆன்மாவை அறிந்தவர்கள் தான் கடவுளை அறிந்தார்கள். அவர்களெல்லாம் கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்று கூறியதில்லை. கடவுள் எந்த மதம் என்று சொல்லவில்லை. கடவுள் என்பது ஒரு பொருள் அல்ல. பொருள் என்றால் இப்படி இருப்பார் என்று கூறிவிடலாம். ஆனால் அது மிக பரந்த வெற்றிடம், அதற்கு எல்லையே கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே ஆன்மீகத்தை வளர்க்காமல் மதவாதத்தை வளர்ப்பார்கள். மதவாதம் மனிதர்களின் ஆன்மீகத்தின் ஆணிவேரையை வெட்டி வீழ்த்தி விட்டது. மக்களை ஒரு விதமான இறுக்கமான மனவியாதி பிடித்தவர்களாகிவிட்டது. மக்களிடம் மூட நம்பிக்கைகளை வளர்த்து விட்டது. மதவாதம் அழிவைத்தான் தரும்,
முக்தியை தராது என்பதையும் ஐயா வைகுண்டர் கூறுகிறார். எப்படி என்றால், ஒருவருக்கு ஒருவர் உனக்கு எனக்கு என்றேதான் உறுதி அழிந்து ஒன்றிலும் கை காணாமல் குறுகி வழிமுட்டி குறை நோவு கொண்டுடைந்து மருகி தவித்து மாழ்வார் சில பேர்கள் ஓடுவார் சில பேர் ஒளிவார் சில பேர்கள் கேடு வருமே கேள்விகளாவெருக்கலாம். அதாவது மதவாதம் என் மதம் சிறந்தது உன் மதம் குறைந்தது என்று சண்டையை உண்டாக்கி பகையை உண்டாக்கி உயிர் அழிவைத்தான் ஏற்படுத்தும். ஐயா வைகுண்டர் என்ன சொல்லுகிறார் என்றால், மதவாதம் முக்தியை தராது, அழிவைத்தான் தரும். மக்களே, நீங்கள் எந்த மதத்தையும் எந்த வழியையும் எந்த மார்க்கத்தையும் சார்ந்தவர்களாக இருக்காதீர்கள். கடவுளை உங்களுக்குள்ளே தேடுங்கள், கடவுளை காணலாம் என்று துவையல் தவம் மூலமாக ஐயா வைகுண்டர் மிகப்பெரிய பேருண்மையை நமக்கு தந்திருக்கிறார். அதை கடைபிடித்து வாழுவோம். நன்றி ஐயா.